ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வேலை வேணும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை பார்ட் போட்டோன்னு தெரில. ஸோ எனக்கே கொஞ்ச நாள் ஃபீவருங்க. ஸோ அதனால் நான் வந்து லாங் டேஸ் கட்சி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து 251 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். அதனால நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ண போகிறோங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்ட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு ரோலர் கோஸ்டர் கட்டியிருக்கோம் பாருங்க, செம்மையான ரோலர் கோஸ்டர். இருங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஐயோ இதுக்கு போயிட்டேனே, சாரி கைஸ், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாருங்க. ஓகே, டைம் சன்ரைஸ் வச்சாச்சுங்க. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது கட்டியிருக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் இங்கேருந்து அந்த மலையில் போயிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடணும். இங்கே ஸ்டார்டிங் இங்கே எண்டிங். சரி வாங்க நம்ம ரோலர் கோஸ்டர் ரைட் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரைடு தான், இன்னும் நம்ம வந்து நிறைய ரைடு கட்டணுங்க. ஸோ அதுக்காக உங்க சப்போர்ட் தேவைங்க. ஸோ 251 அடிச்சிட்டோம். இன்னும் 49 தாங்க. நம்ம வந்து 300 அடிக்கிறதுக்குங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இருந்தால் தான் இதெல்லாம் முடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ மைண்ட் கார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் இப்போ இதை போட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளுடைய ரைடை. இப்போ இது வந்து பொறுமையாக மேலே போகும். அப்படியே அந்த அழகெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கலாம். நம்ம ஊர் பின்னாடி பார்த்துறாதீங்க, கீழே வந்துடும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே ரைட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, நூனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு சூரியன், இந்த சைடு நீந்தா செம்மையாக இருக்குங்க அது. ஸோ அப்படியே கீழே வந்தோன்னா அப்படியே கீழே அண்டர் வாட்டரில் ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே போகணும். அப்படியே இப்படி வந்தோன்னா இதெல்லாம் சும்மா ஒரு தடங்கள் வேலை, சும்மா பார்த்து வச்சேன். இது நடுவில் மாட்டிக்கிச்சுங்க. நான் பண்ணும்போது செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் செட் பண்ணி எப்படியோ பண்ணேன். சிலதெல்லாம் அதோ இங்கே 2 பிளாக்காக போட்டு ஃபுல்லாக கட்டிட்டேங்க. அதை கூட நான் ஒரு வழியில் பண்ணேன். எப்படி தெரியுமா? அதான் இது. அதனால தான் நான் இதை கொண்டே வந்தேங்க. ஸோ ஏய் ஐயோ சாரி கைஸ், ஒரு தெரியாமல் ஒரு சின்ன இது ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கரெக்டாக பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. இப்படி ஓகே, இப்படி தாங்க. இப்படி வந்துடலாம். இருங்க, அப்படியே இப்படி ஃபுல்லாக வந்தோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்படி இதுக்கு தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்படி டேர்ன் ஆகிட்டு அப்படியே மேலே ஏறுமா, டேர்ன் ஆகிட்டு கீழே வருமா, எப்படி கட்டுறதுன்னு முழிச்சிருந்தேன். அப்போ வந்துச்சு இன்னும் நம்ம வந்து இங்கெல்லாம் போகணும். இப்படி கீழே போனால் தான் நமக்கு வழியே. சும்மா பாருங்கள் நீங்கள், செம்மையாக இருக்கும். போ 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 ஓகே போதுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 50 லைக்ஸ் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. இல்லை ஒரு 10 லைக்ஸ் கொடுங்க. நான் வந்து கேரமில் வந்து 50,000 மேட்ச் வச்சு உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே இதுக்குள்ளே தான் இப்படி போகும். இப்படி போச்சுன்னா அப்படியே அந்த தங்கத்து வழியாக ஏறி கடலுக்குள்ளே வந்து அப்புறம் இந்த கலரான டிசைனில் அப்படியே இப்படி வரும். அப்படியே இப்படி சுற்றி பார்க்கலாம். இல்லை எதுவும் இருக்காது, நம்மளும் நிறைய கொண்டு வரணும் பார்க்கலாம். அப்படியே இப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இப்படி வருதா, அப்புறம் சும்மா இது ஒரு தரமாங்க இப்படி சுற்றி. கோழி நோந்து போ, ஏன்னா எனக்கு இது போகணும். இந்த கோழியோட உயிரை காப்பாற்றிருக்கோங்க, இல்லைன்னா அப்படி பசுமாயிட்டு இருக்கும் புஷ்ஷுன்ட்டு. அதான் இதோட நம்ம வந்து எண்டிங் வந்தாச்சுங்க. அப்படியே இப்படி திருந்தது கச்சேரி செத்துரு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எண்டிங் வந்தாச்சு. இப்போ இறங்கிட்டு அப்படியே பூச்சனா அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம எக்ஸிபிஷனை அது நம்ம ரோலர் கோஸ்டர் வந்து வெட்டிகரமாக கட்டி முடிச்சாச்சு. இது எடுத்துடலாம், பிரச்சனை போச்சு. நம்ம மறுபடியும் இப்போ வந்து இங்கே என்ன காட்டணும்னா, தூரத்துலேருந்து அம்புவில் வச்சு அடித்தா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அப்படியே பட்டாசு வெடிக்கோங்க. அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இருங்க, அதை வந்து எங்கே கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோ இந்த பிளேஸில் கட்ட போகிறோம். லைனாக அப்படியே கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பவு செட் பண்ணுறதெல்லாம் அதுக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நிறைய மக்கள் போவாங்க, செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இந்த லேங்க்ஸ் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக ஒரு இதே போதுங்க. அப்படியே இப்படி வச்சுட்டு இங்கே வச்சுட்டு இப்படி வச்சாலே போதும். நடுவில் மட்டும் ஒரே ஒரு கேப்பு. அது என்னது, டார்கெட் வைக்கணுங்க. ஸோ டார்கெட் வைக்கணும்.
டார்கெட் வச்சுட்டு ஐயோ டார்கெட் எடுக்க வந்துட்டேனே. ஸோ கைஸ் டார்கெட் எடுத்துடலாம். டார்கெட் எடுத்து வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு தூரம் போ. நடுவில் வச்சுட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம மேலே ஒரு வேலை பண்ணணும். ஸோ அதை இருங்க ஃபஸ்ட் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இது வந்து செகண்ட் லேயர் வச்சிடலாம். தேர்ட் லேயரை வந்து இப்படி வச்சிடலாம். ஸோ என்னடா வேலை பண்ணணும்னு பாக்குறீங்களா? அதாவது இந்த டார்கெட்டை சுட்டா லைட் எரியிற மாதிரி இல்லைன்னா இது பண்ணுற மாதிரி. இல்லை ஒன்று லைட் எரியணும் இல்லைன்னா வந்து பட்டாசு வெடிக்கணும். லைட் எரியுது அதை சும்மா தான், ஆனால் பட்டாசு வெடிக்கிறது செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு டிஸ்பென்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபயர் ஒர்க் தேவை. ஃபயர் ஒர்க் எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கலாம்? இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதை பொறுத்து இது நம்ம எடுத்துக்கலாம். எப்படா ரெடி பண்ணி நீ சும்மா போகிறோன்னா நீலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு வெடிக்கிறவன் தான் தேவை. இது போதும். இதை எடுத்த இப்படி வைக்கக்கூடாது காய்ஸ். இது எடுத்து எண்ணெய் பார்த்த மாதிரி வச்சுட்டு இதை தொட்டுட்டு ஒரு 64 வச்சிடலாம். அதுவே போதும். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போடுறான். இப்போ வந்து இதை சும்மாவே விட்டுறக்கூடாது. இப்படி 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 எல்லாம் வைக்கணுங்க. அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த இதுவும் நமக்கு மறைக்கணும்ல, அதனால தான் பின்னாடி மறைக்கணும். இப்போ நம்ம எந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணாலும் நமக்கு வந்து வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு பவ் எடுத்துக்கிறேன்னா ஆரோ எந்த ஆரோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஆரோ எடுத்துக்கலாம். இப்போ சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் கைஸ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்படி வெளியே போகிறதுக்கு இடம் இல்லையே. எறாத. இப்போ வெளியே போக பாருங்க. இப்படி வெளியே போக பாருங்க. ஐயோ டார்கெட் வச்சிட்றா. மேலே போ. செம்மையாக இருக்குல்ல? ட்ரை பண்ணலாம் வாங்க. மேலே போ. இப்படி வைக்காத. சரிங்க, நம்ம இப்படி வச்சு அடிச்சடிச்சிட்டே இருக்கலாம். என்ன நடக்குதுமாலாம். ஸோ டபுளாக இருந்துச்சு பட்டாசு. இப்போ இதுவும் ஒரு கேம் அப்படின்னே வச்சுக்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து இதுவும் ஃப்ரீ தான். பவ் ஆரோ நான் எங்கே வைக்கிறது தெரியல. அது நம்ம பார்த்துக்கலாம். அது அவங்க எத்தனை வட்டம் எப்பட்றா எத்தனை வரது தானே யோசிக்கிறீங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கு பிளான் பண்ணுவோம். வாட்டர் ஃபால்ஸ் கட்டலாமா கைஸ்? வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஆகலாம். ஆனால் நம்ம வந்து இன்னொன்று பெருசாக கட்டி ஆகணும். இப்போ ஒரு எக்ஸிபிஷன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்னா அங்கே ஒரு அடையாளம். அந்த அடையாளம் வந்து தண்ணியில் போகிறது. தண்ணியில் போனால் தண்ணி அடிக்கணும். வேற ஹாரர் ஹவுஸ் கட்டலாமா? வேணாம். ஸ்னோ வேர்ல்டு கட்டலாம் கைஸ். செம்மையாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இடம் பார்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே எப்படி வந்துடுங்க. இது புதுசாக வந்து தெரியல. வாங்க போங்க. ஸ்னோன்னு போடுங்க. ஸ்னோ எடுத்துக்கோங்க. டாப் ஸ்னோ எடுத்துக்கோங்க. ஸ்னோ காலம்மா என்னடா இது? இருங்க. பியர், போலார் பியர். ஆமாம், இதெல்லாம் அப்படியே குறுக்காக இருக்கும். செம்மையாக இருக்கும். தண்ணி போ. இப்படி பண்ணலாமாங்க? அண்டர் வாட்டரில் போயிட்டு அப்படியே டனல் மாதிரி கட்டலாமா? வாங்க அந்த டனல் ப்ராசஸை முதல்ல முடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் வேணும். கிளாஸும் ஃபிஷ்ஷும் என்னென்ன ஃபிஷ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட வேண்டியது தான். நீ போ உள்ளே போ. கிளாஸ் வந்துச்சா? ஃபிஷ் எடுத்தா ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷோட முட்டை, பஃபர் ஃபிஷ் முட்டை கிடைக்கும். ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷோட முட்டை கிடைக்கும். ஜாம்பி ஃபிஷ்லாம் நமக்கு வேணாம்பா. ஷார்க்கு போடலாமா? டால்ஃபின் இது கிடைக்கும். ஆமாம், டர்ட்டில் இதுவும் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு தான் இருக்கும்? சீ டர்ட்டில் ஸ்பான் எக் தான். இப்போ சும்மா நம்ம 4 விட்டு பார்க்கலாம். ஒன்றாச்சா? இதை நம்ம அடிச்சு பார்க்கலாங்க. அண்ணன் வந்துமா. ஸோ 2 மீனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ பஃபர் ஆயிடுச்சுங்க. இந்த மீன் பாருங்கள், ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷு. டால்ஃபின் பாருங்கள் தெரிஞ்சா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போது டர்ட்டில் பாருங்கள், மூக்கு தான். இந்த மீனையும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன். ஆனால் அந்த மீன் வந்தால் தான். ஸோ அதுக்கு இங்கேருந்து இப்படி ஒரு டனல் போகிற மாதிரி
அப்படியே இங்கே வந்து மீதி அப்படியே வந்துடுற மாதிரி அப்படியே போயிட்டு வர மாதிரி ஒன் வேவாக வைக்க போகிறாங்க. இங்கே இருந்தால் ஸ்டார்டிங்கு, இதுதான் வாசல். போகிறதுக்குன்னா இவ்வளோ பெரிய இடம் போதும். கீழே இருக்கிறதெல்லாம் தெரியுது. அது நம்ம என்ன பண்ணோம், கீழே போயிட்டு உடைக்கணும். எனக்கு ரொம்ப ஆழமாக இருக்கணும் மேம். கீழே இருக்கிறதுல அவ்வளோ சீக்கிரம் தெரியக்கூடாது. ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் தெரியணும். இந்த சைடு உடைக்க மாட்டேன். நான் நினச்சி நடந்தது ஒன்று. சரி விடுங்க. அப்படியே இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் மட்டும் கட்டின்னு வரலாம். இந்த கண்ணாடி கட்டுறது தாங்க ரொம்ப கஷ்டம். கட்சி நேரத்தில் எங்கே விட்டு போமோன்னு தெரியாது. தண்ணி விட்டா அந்த இடத்துல தண்ணி போகும் பாருங்க, அந்த கஷ்டம் நமக்கு தாங்க தெரியும். ஸோ இதே வச்சுக்கலாம். டனல் இல்லை ஃபுல்லாக கட்டணும். தண்ணி வேற இப்படி போயிட்டு இருக்கு. நினைப்பாங்க திடீர்னு இப்படி வச்சுட்டா. இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வேர்ல்டுல நம்ம ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டலாம். அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக விளாடும். நம்ம ஃப்ரெண்டை திடீர்னு நீனா ஒரு நாள் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்து காட்டலாம். சாப்பாடுறா ரைடு அப்படி இருக்கு, ரைடு இப்படி இருக்கு. அவன் மட்டும் தான் வந்து விளாடுவாங்களாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் டேனல் கட்டுறதுக்கு இன்னும் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஒன்று பண்ணோம், அண்டர் வாட்டர் டேனல். இது அதான் ஒன்று கடுப்பாகுது. இதோ அதனால இதை நோண்டி வச்சுக்கிறேன். இப்படி போனோம், இப்படி தான் இறங்கணும். இப்படி இறங்கிட்டா இந்த இடத்துல இன்னும் நமக்கு நிறைய கேப் வரும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து கண்ணாடி போட்டு அடைக்கணுங்க. அதாவது தண்ணி நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் போதும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு என்ன ஐடியான்னு தெரியல. சரி இப்போ இது வரைக்கும் நமக்கு போதுங்க. கீழே போ. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இது ஸ்கூபா டைவிங்கே பரவாயில்ல போல. நீ வந்து அலைஞ்சின்னு இருக்க வந்து போட்டு தள்ள போகிறாங்க. சும்மா சிம்பிளாக விட்டதுக்கு இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. மெயின்லான்னு இப்படி தான் வரும். இங்கே அப்படியே ஒரு படி மாதிரி அப்படியே வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்காது. நான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படியே வரணும். இது அப்படியே கடல் மட்டும்தான். நம்ம மீன் விடும் போது தான் இங்கே வந்து வரும். டெய்லியும் நிறைய மீன் விடணும். ஏன் நான் கட்டி முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஸோ நான் வந்து இதை வந்து இது வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. கட்டுறதுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அப்புறமா கட்டலாம். சரி இப்போ வேற எதுனா பண்ணுமே. சரி இப்போ என்ன பண்ணுறது, ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். நாளைக்கு கிளம்பலாம். ஸோ இங்கே தான் இருக்குது நம்ம வீடு. மேல் வழியாக போனால் கீழ் வழியாக போனால் நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்துடுவானுங்க வெளியே. சரி கீழ் வழியாக தான் போவோம். என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ் விளாண்டுறீங்க. மேவ் 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 மேவ்னுற. ஏய் என்னது இது? பிள்ளைய நீ பெட்டு மேலே கூட்டினதுனா நான் என்ன பண்ணலான்னு கேட்குறேன். நீ வேண்டாவா? டேய் உக்காருங்கடா. நான் பத்து வரேன். நீ மேலே கூட உட்காந்துக்கோ. அப்படியே உக்காந்துக்குது மேலே. நான் பண்ணுறது ஒன்று நான் கேட்குறேன். ஏந்திரி. ஓ அப்படியே அப்படியே. என்னாச்சு? ஏய் என்னாச்சு? எங்கடா இந்த இப்படி கொடூரமான? டேய் யாரை கேட்டா நீ உள்ள வந்த? ஏய் நீ எவன் வீட்டுக்குள்ள வர? நீ என்னங்க எவன் நம்ம வீட்டுக்குள்ள வரான்? இந்த மேல் வழியா போக வேண்டியதுதான். ஸோ இதாங்க மேல்வெளி. மேல்வெளி வந்து செம்மையா இருக்கும். ஆனா இவன் எந்த தைரியத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்தான்? நீ என்னத்துக்கு இருக்க? ஏந்திரி வா. சரி இரு, நீ எந்த வழியில கூப்பிட்டா வரோன்னு தெரியும். நான் வேணுமா வச்சுக்கோ. ஆனா உனக்கு டேம் பண்ண முடியலடா. ஒரு வாட்டியே உனக்கு சோறு போதும் போலையே. ஏன்டா அப்படி பாக்குற? டேய் ஒன்றும்டா. உக்கார சொல்லு. நீ உக்கார சொல்லு. உன்னை எவன்டா கேட்கறது? நீ உக்கார எங்க. ஸோ என்ன பண்றதுன்னே தெரிலங்க. இப்போ நமக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட்டு ரெக்கார்ட் வேர்ல்டு இந்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ரெக்கார்ட் வேர்ல்டு அப்போ அந்த மொத்தமுமே டெல்ட் ஆயிடுச்சுங்க.
ஸோ நம்ம வந்து ஒரு நட்டூரா காசான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 10 வியூஸ் போய் இது ஒரு லைக்ஸ் கூட போல. அது வந்து யார் கட்டினான்னதுலாம் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ நடந்து போகலாம் வாங்க. ஸோ ஓகே. ஸோ வந்து அப்படியே போகலாம், பறந்து போகலாம். இந்த மாதிரி வீடுகள்லாம் நிறைய இருக்குதுல்ல, இந்த இடத்துல நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாமா, அதாவது இப்போ ஃப்ளாட் வேர்ல்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இஷ்டத்துக்குன்னு கட்டின்னு போகலாம். ஆனால் நான் ஒரே ஒரு தண்ணி மட்டும் இருக்காது, 3 பிளாக் கொட்டாலே அப்படியே மொத்தமாக வந்துடும். ஜெல்லி ஃபிஷ்ஷு என்னது என்னது? ஏய் 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 கருமோ, சி ஓடிப்போ. ஐயோ இதை பாருங்க, சும்மா நம்ம மீனுகளை ஃபுல்லாக அப்படியே போட போகிறோம். இப்படி மீனுகளை விடுறதுக்கு எனக்கு இன்னொரு ஐடியா இது வாங்கல, அதே தான். ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் எடுத்துட்டு ஏய் மீனோடைய அப்புறம் இதுல எடுத்துக்கோங்க. என்ன டால்ஃபின், பஃபர் ஃபிஷ்ஷோட எடுத்துக்கோங்க. மீன்ல அது வேணுமோ. ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, லிவர், இது 4 போதும். இது போதும். இதை தூக்கிட்டு பஃபர் ஃபிஷ், நான் வந்து பஃபர் ஃபிஷ் முட்டை, லிவர், அவ்வளோதான். நீ இதை வச்சு என்ன பண்ணுவோம்? ஏய் நீ எங்கடா அது லிவரு? இப்போ நான் இது எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? பட்டன் கூட தேவை. எனக்கு இப்போ லிவர் தாங்க வேணும். அதான் ஒரே அந்த புஷுன்னு வரும். தோ லிவரா அது? ஏப்பா சாமி, என்னடா? ஐயோ இதை மறந்துட்டேனே, முக்கியமானதுங்க. டிஸ்பென்சர். ஆமாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஆழக்கடலுக்கு கொண்டு வந்துடலாமா, இல்லை இங்கே வச்சுக்கலாம்? ஒரு பிளாக்கு நல்லா வெள்ளையாட்டுக்குதே, நல்ல பல்லுக்கிற பக்கம்லாம் நீ அப்படின்ற மாதிரி லைனாக இப்படி கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு, என்ன தரா மேலாம் போட்டு அப்படியே ஒரு 6 பிளாக் அப்படியே இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஆழக்கடலுக்கு கொண்டு வந்துடுங்க. என்னடா இந்த பூனை நம்ம கூட வந்துனுக்குது? போ. இப்போ இப்படி ஒரு 4 பிளாக் வச்சுட்டு நான் நின்னுறேன். எனக்கா பார்த்தா மாதிரி இந்த 4த்தையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 4த்துலேயும் 4 மீன் வைக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, 4த்துலேயுமே 4மே இருக்கு. இப்போ இந்த 4த்துக்கும் கனெக்ஷன் தரணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கும் எக்ஸ்ட்ரா பிளாக்கு தான் வைக்கணும். இப்போ இதை 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 வராதுங்க. ஸோ 1 விட்டு 1 தாங்க வைக்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் பண்ணலாருங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான்ட்டு, சும்மா சாம்பிள். எப்படி கைஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். எங்கடா இல்லைப்பா. இதுவே மொத்தமாக வந்துட்டா? இப்படி பண்ணால் வராதுங்க. எந்த அறிவாளியாவது இப்படி செய்வானா? நான் செய்கிறேன். இதை வந்து தனித்தனியாக போடணும்னு நினைக்கிறேன். வாங்க போட்டலாம். முட்டைங்க தானே போனால் போகுது. இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஆமாங்க, அது வேணுங்க, நமக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னொரு முட்டை. அட நீ என்னத்துக்கு வந்த இப்படி? இப்போ இதை வேறு என்னடா பண்ணுறது? இதை நீ வேணா நீச்சல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுது. என்ன முட்டை? பஃபர் விஷயம் தேவையில்ல, வா போங்க டாடி. ஐயோ அதாங்க முடிஞ்சிச்சுங்க. இப்போ கனெக்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகுச்சு, இல்லை எல்லாம் ரெடியாக வச்சிட வேண்டியதுதான். இப்போ ஒன்றுத்துலேயும் ஒரு மீனை போட்டால் சும்மா டப்பக் 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 டப்பக்குன்னு வந்துட போகுது. நம்ம பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒரே கனெக்ஷன் இருக்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலண்ணா பஃபர் ஃபிஷ் இருக்கு, வேணாம். பஃபர் ஃபிஷ் எதுவுமே உதவாதது, எடுத்து உள்ளே போட்டுடலாம்.
ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றா கழட்டிட்டு மறுபடியும் இங்கே இப்படி சேர்த்துட்டு இதை இப்படி 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 வந்துட்டு கடைசியில் ஒரே லிவராக வச்சு இதை அழுத்தணும்னா செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இப்படி அழுத்தி 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 செம்மையா இருக்கு. அவன் கிடக்க நல்லா இருக்கு. தேயத்தி விட வேண்டியதுதான். கீழே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கம். இருங்க நான் கீழே போய் காட்டுறேன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? இந்த மாதிரி கைஸ் இருக்கணும் கைஸ் நிறைய. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஃபைட் போடலானுங்க. யார் யாருக்குன்னு தெரில, நான் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்குனீங்கன்னா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.